அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வைடாவே மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் தான் குடுத்திருக்கு. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, ஒரு 348 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் ட்ரெண்ட் தான் குடுத்திருக்காங்க. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ரெக்கவர் குடுத்திருக்கு. 1173 பாயிண்ட் பார்த்தோன்னா, இன்னைக்கு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நிஃப்டி ஆட்டோவும் ஒரு 469 பாயிண்ட் பார்த்தோன்னா, ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி எஃப்எம்சிஜி பங்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 597 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்ட் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நிஃப்டி ஐடியும் ஒரு நல்ல ரெக்கவர் கொடுத்திருக்கு. ஒரு 606 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வைடாவே மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் தான் க்ளோஸ் ஆச்சு. நான் மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் பார்த்துட்டு இருந்தேன். ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா, ஒரு 5:30 கிட்ட போச்சு. மார்னிங் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா, 5:30க்கு மேல இருந்துச்சு. க்ளோசிங் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இறக்கத்த குடுத்துருக்கு. ஓகே, இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜா பண்ணியிருக்காங்க. வர நாட்கள் எப்படி இருக்குன்னு தெரியாது. இன்னைக்கு எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க? எவ்வளோ வாங்கியிருக்காங்க, எவ்வளோ வித்துருக்காங்க பார்க்கலாம். எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மட்டும் ஒரு 8,331 கோடி பார்த்தீங்கன்னா வித்துருக்காங்க. இவங்க இதுவரைக்கும் செல்லிங்ல தான் இருக்காங்க. என்னைக்கு பையிங் ப்ரெஷர் மாறுவாங்கன்னு தெரியல. மாறுச்சுன்னா மார்க்கெட்டே தலைகீழா மாறதுக்கு வாய்ப்பு அதிகம். இன்னைக்கு நல்லா பார்த்தீங்கன்னா, டிஎஸ் நல்ல சப்போர்ட்டும் குடுத்துருக்காங்க. ஒரு 7,171 கோடி பார்த்தீங்கன்னா உள்ள போட்டிருக்காங்க. நல்ல ஒரு சப்போர்ட்ல வந்திருக்கு இன்னைக்கு. அதனால மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல போயிருக்கு. இன்னைக்கு நியூஸ் பார்க்கலாம். இன்னைக்கு நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐல ஒரு 4 பங்கு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்துருக்கு. பிஎஸ்சி, ஏஞ்சல் ஒன், குரோ சில பங்குலாம் பார்த்தீங்கன்னா, இந்த புரோக்கர் பங்கு எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த கேபிட்டல் மார்க்கெட் எக்ஸ்போசர்ஸ் வந்து ஒரு 3 மாசம் தள்ளி வச்சதுனால, இந்த ட்ரேடிங் பங்குகள் எல்லாமே ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு 8% ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால தான் இன்னைக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல் ஒன், குரோ அண்ட் பிஎஸ்சிலாம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்காங்க. இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, இண்டிகோ ஷேர் வந்து இன்னைக்கு ஏன் ஏறுச்சுன்னு பார்த்தா ஒரு 8% ஏத்திருக்காங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சிஓ வந்து புதுசா வந்து நியமிச்சிருக்காங்க. அதனால வந்து இண்டிகோவோட ஷேரோட வேல்யூ வந்து இன்னைக்கு 8% வந்து உயர்த்தி காமிச்சிருக்காங்க. இது என்னைக்கு மாறும்னு சொல்ல முடியாது. எப்போ வேணா கீழ இறங்க வாய்ப்பு. வெயிட் பண்ணி பாருங்க. ஆப்போசிஷன் கேட்டாம உள்ள போகலாம். இன்னைக்கு ஃபர்தரா இன்னைக்கு நம்ம ஷேர் உள்ள என்னென்ன இருக்குன்னு உள்ள போய் பார்ப்போம். என்னென்ன பங்குல ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆயிருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பங்கு பார்த்தீங்கன்னா, ஹுண்டாய் மோட்டார்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஹுண்டாய் மோட்டார்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 3.5% இறக்கத்த குடுத்திருக்கு. ரூ. 1,720 க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம வாட்ச் பண்ற பங்குல இந்த பங்கு ஒரு முக்கியமான பங்கு மோட்டார் செக்டார்ல. நல்ல லெவல்ல வந்திருக்கு. மிஸ் பண்ணாம இந்த பங்க வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இதனுடைய கேண்டில் ஸ்டிக் பாருங்க. இதோட சார்ட் பேட்டர்ன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதனுடைய பிரைவசி லோ அண்ட் ஹை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, நல்ல லெவல்ல வந்திருக்கு. இதனுடைய ஐபிஓ லெவல் 1970. அதை விட கீழே இறக்கத்த குடுத்திருக்கு. நல்ல வாய்ப்பு வந்திருக்கு. ஒரு நல்ல கரெக்ஷன்ல இருக்கு. இந்த பங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் நம்ப. இதையும் நீங்க வாட்ச் லிஸ்ட்ல போட்டுக்கங்க. வாட்ச் பண்ணாத நண்பர்கள் பொறுமையா பாருங்க. நல்ல லெவல் கரெக்ஷன் வந்திருக்கு. நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் குடுத்துருக்காங்க. நல்ல லெவல்ல வந்திருக்கு. மிஸ் பண்ணாம இந்த பங்க வாட்ச் லிஸ்ட்ல போட்டுங்க. கன்சிடர் பண்ணுங்க. பீக்ல வாங்கியிருந்தீங்கன்னா நல்லா ஆவரேஜ் பண்ணலாம். இந்த மாதிரி வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. அகைன் இறங்க வாய்ப்பும் இருக்கு. இறங்கிச்சுன்னா கம்பல்சரி நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் அடுத்த வீடியோல. அது வரையும் பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. இந்த லெவல கன்சிடர் பண்ண நினைக்கிறவங்க, ஆவரேஜ் பண்ணி அதிகமா வாங்கி வச்சிருக்கீங்கன்னா ஆவரேஜ் பண்ணுங்க. மிஸ் பண்ணாம இந்த பங்க வாட்ச் லிஸ்ட்ல போட்டுங்க. இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா, சிப்லா தான். சிப்லா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.83% இறக்கத்த குடுத்திருக்கு. ரூ. 1,200 க்ளோஸ் ஆயிருக்கு. நல்ல கரெக்ஷன் வந்திருக்கு. அடுத்த கிட்ட சப்போர்ட் வருமான்னு தெரியல. பட் வந்த வரைக்கும் நம்மளுக்கு லாபம் தான். நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. இந்த ப்ரெஷர்ல நம்ம மேக்ஸிமம் ஹோல்ட் பண்ண தான் பார்க்கணும். மேக்ஸிமம் வாங்க பாருங்க. மினிமம் அமௌண்ட்டாச்சும் போட்டு ஒரு மினிமம் குவான்டிட்டிஸ் பை பண்ண பாருங்க. கன்சிடர் லெவல்ல தான் இருக்கு. அகைன் பீக்காக வாய்ப்பு அதிகம். நீங்க ஃபார்மா செக்டர் எல்லாமே இறக்கத்துலாம் குடுத்துருக்கு. வெயிட் பண்ணி பார்த்த நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். வாட்ச் பண்ணுங்க. பங்குல வாட்ச் பண்ணி உள்ள தெளிவான ஒரு முடிவோட உள்ள போய் பை பண்ணுங்க. அவசரப்பட்டு எதுவுமே பீக்ல வாங்காதீங்க. நல்ல டிஃபரன்ஸ் வரும்போது உள்ள போங்க. நல்ல லெவல்ல வந்திருக்கு. மிஸ் பண்ணாம வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தோம்னா பாரதி ஏர்டெல். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 1,788 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு 0.20% வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் ஃபைனலா குடுத்திருந்தது. நல்ல லெவல் கரெக்ஷன் குடுத்திருக்கு. இந்த பங்கையும் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அடுத்த கட்ட முடிவு அந்த பங்குல பார்த்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நல்ல லெவல்ல இன்னும் கரப்ஷன் ஆச்சுன்னா கம்பல்சரி கன்சிடர் பண்ணலாம். நல்ல பங்கு லாங் டர்ம் ஹோல்ட் பண்ண பார்க்கணும் அந்த மாதிரி பங்குலாம். அவசரப்பட்டு பீக்ல வாங்காதீங்க. வெயிட் பண்ணுங்க. இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். மார்க்கெட் எப்படி வேணா மாறலாம். போர் வந்து தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க. எப்போ வேணா திருப்பி அகைன் கொண்டு வர வாய்ப்பும் அதிகம். சப்போஸ் போர் வரல இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, நம்ம அடுத்த கட்ட வேற எதனா பங்குல ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆச்சுன்னா அதையும் நான் அப்டேட் பண்றேன். அது வரையும் வெயிட் பண்ணுங்க. பெரிய அமௌண்ட்ல இருக்கு. ஹைல வாங்கும்போது கொஞ்சம் யோசிச்சு தான் நம்ம முடிவு எடுக்கணும். அவசரப்பட்டு வாங்கினா நம்ம லாஸ் ஆகிற வாய்ப்பு அதிகம். ஒவ்வொரு பங்கையும் சூஸ் பண்ணும்போது தெளிவா பார்த்து அனலைஸ் பண்ணி சூஸ் பண்ணுங்க. இதையும் உங்க வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சுக்கங்க. அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா, ஃபார்மா பங்கு ஜைடஸ் லைஃப். இதுவும் நல்ல ஒரு இறக்கத்த குடுத்திருக்கு. அடுத்த கட்ட சப்போர்ட் வரும்னாக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது சப்போர்ட் வருமான்னு தெரியல. பட் அந்த அளவுக்காக ஒரு லாங் லாங் பீரியட் நம்ம வெயிட் பண்ண நினைக்கிறேன். லாங் பீரியட் நம்மளால வெயிட் பண்ண முடியாது. வெயிட் பண்ணீங்கன்னா, நல்ல லெவல் கிடைச்சுன்னா கம்பல்சரி நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். வெயிட் பண்ண நண்பர்களுக்கு இந்த லெவல்லே எனக்கு பை பண்ண நினைக்கிறீங்கன்னா, தாராளமா பை பண்ணுங்க. ஒரு சில பீக்ல வாங்கியிருப்பீங்க. நல்ல ஒரு லாஸ்ல இருந்துச்சுன்னா ஆவரேஜ் பண்ண நினைக்கிறேன். ஆவரேஜ் பண்ணுங்க.
ஸோ நல்ல லெவலில் தான் வந்திருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணுறேன். அடுத்த கட்ட கரெக்ஷன் ஆச்சுன்னா உங்களுக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரையும் பொறுமையாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தோன்னா டாக்டர் ரெட்டி. ஸோ இன்னைக்கு எல்லா ஃபார்மா பங்குமே கொஞ்சம் இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி 1207 க்ளோஸ் ஆயிருக்கு. நல்ல லெவல் கரெக்ஷன். ஸோ அடுத்த கட்ட கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணுறேன். நல்லா ஒரு 1080 கிட்ட பிடிச்சேன். ஸோ அந்த லெவலுக்கு வருமானு தெரியல. ஸோ அந்த லெவல் வந்துச்சுன்னா கம்பல்சரி உங்களுக்கு நல்ல பையிங். ஸோ இந்த லெவல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் மார்க்கெட் ஏதாவது முன்ன பின்ன இறங்குச்சுன்னா நான் கம்பல்சரி அப்டேட் பண்ணுறேன். ஸோ கம்பல்சரி வாய்ப்பு இருக்குது, இறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது எல்லா செக்டர்லையுமே. வாய்ப்புகள் வரும்போது நான் ஒவ்வொன்றும் அப்டேட் பண்ணுறேன். அது வரையும் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த லெவல்லையும் பார்க்குறவங்க புதுசாக உள்ள வரவங்க கன்சிடர் பண்ண நினைக்கிறவங்க கன்சிடர் பண்ணுங்கள். நான் இன்னும் அடுத்த கட்ட முடிவு கரெக்ஷன் ஆச்சுன்னா கம்பல்சரி அப்டேட் பண்ணுறேன். அது வரையும் பொறுமையாக இருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா எல்ஜி இந்தியா. ஸோ இதுவும் நல்ல சரியான கரெக்ஷன் கொடுத்துருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு ஐபிஓ கிடைச்ச பங்கு, நல்ல ப்ராஃபிட்டில் எடுத்துகிட்டு வெளியே வந்த பங்கு. ஸோ அகைன் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்காக வந்துட்டு இருக்கு. அகைன் கீழே வந்துச்சுன்னா கம்பல்சரி அப்டேட் பண்ணுறேன். ஒரு 1300 கீழே பிரேக் ஆச்சுன்னா நல்ல ஒரு லெவலு. ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த பங்கு வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நான் பிஃபோர் வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கரப்ஷனுக்காக வந்திருக்கு. ஸோ வரும்போது நமக்கு பிடிச்சாதான் நல்ல லெவலில் பிடிக்க முடியும். அவசரப்பட்டு பீக்கில் வாங்காதீங்க. இன்னும் கொஞ்சம் கரப்ஷன் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்க. இந்த லெவலையும் கரப்ஷன் வாங்கணும்னு நினைக்கிறேன். இந்த லெவலில் வாங்க நினச்சின்னா வாங்குங்க. அது வரையும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. ஸோ அதிகமாக இருந்துச்சு யோசிச்சிங்கன்னா வாங்காதீங்க. ஸோ அடுத்த கட்ட முடிவு வரும்போது கம்பல்சரி வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அது வரையும் வாட்ச் பண்ணுறது தான் நமக்கு நல்லது. பொறுமையாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அடுத்த பங்கு பார்த்தோன்னா ஹேவல்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்க பங்கு தான். ஸோ நல்ல ஒரு பீக்லேருந்து சரியான கரெக்ஷன். இன்னைக்கு ஒரு க்ளோசிங் 1186 க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்த கட்ட சப்போர்ட்டை பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிரேக் ஆச்சுன்னா நல்ல லெவல் தான். ஸோ அந்த லெவல் வரும்போது கம்பல்சரி நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரையும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த இந்த லெவல்லையும் நீங்கள் பிடிக்கும்னு நினைக்கிறீங்கன்னா மினிமம் குவான்டிட்டி பை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய லெவலில் பை பண்ண யோசிக்காதீங்க. ஏன்னா கரெக்ஷன் லெவல் நோக்கி வந்துட்டு இருக்கு. நல்ல செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆச்சுன்னா கம்பல்சரி வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்ட். ஸோ இதுவும் நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. இந்த பங்கு நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுத்து ஃப்ரெஷ் பண்ணி அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கரெக்ஷன் இருக்குது. நான் ஒரு 112 120 சம்திங் நான் பார்த்தேன். அவன் லாஸ்ட்டாக அவனுக்கு ஸ்ட்ரெச் ஆகும்போது அகைன் பார்த்தா ஒரு 148 கிட்ட வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகட்டும். அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். அவசரப்படாதீங்க. எதுக்கும் உள்ளே போய் பை பண்ணாதீங்க. வெயிட் பண்ணி அனலைஸ் பண்ணுங்கள். நல்ல லெவல் வரும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். அது வரையும் பொறுமையாக இருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ இதுவும் நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு இன்னைக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 572 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்த கட்ட முடிவு, அடுத்த சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா கம்பல்சரி நான் அப்டேட் பண்ணுறேன். அது வரையும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது, வித்துட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அடுத்த கட்ட அனலைஸ் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். அடுத்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு ஓகேனா பை பண்ணலாம். அது வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா மஸ்தகான் டக் ஷிப். ஸோ ஷிப் கம்பெனி எல்லாமே நல்ல ஒரு லெவல் கொடுத்துருக்கு. இன்னைக்கு மட்டும் ஒரு 12%, 12.5% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. 2318 க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு. நான் பிஃபோர் வீடியோலாம் அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். ஷிப் அவங்க எதனா வாங்கணும்னு நினச்சா வாங்கணும்னு சொல்லிட்டு நல்ல லெவலுக்கு இன்க்ரீஸ். ஸோ வாட்ச் பண்ண நம்மளுக்கு எல்லாருமே தெரியும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அவனி சூப்பர் மார்க்கெட் இன்னைக்கு ஒரு 8% கிட்ட ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ரெண்டும் இன்னைக்கு 7% ஏறி இருக்கு. ஸோ அடுத்து மெயின் கம்பெனி போர்ஸ் இதெல்லாம் 6%, 6.5% வந்து ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இதெல்லாம் நம்ம பை பண்ண முடியாது. பட் நம்ம லெவலுக்கு வந்த பங்கை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதெல்லாம் தாராளமாக கன்சிடர் பண்ணியிருக்கலாம். நல்ல லெவல் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. நல்ல ஒரு அப் ட்ரெண்டு. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பங்குலாம் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஃபர்தர் எல்லா பங்குகளையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நல்ல லெவலில் வரும்போது இந்த மாதிரி பங்குகள் மட்டும் பிடிச்சாலே போதும். நம்ம நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இந்த பங்கு நீங்கள் பிடிச்சிருந்தீங்கன்னா நான் பிஃபோர் வீடியோ சொல்லிட்டு இருந்தேன். இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 253 இருக்குது. ஜஸ்ட் ஒரு 100 பங்குகள் போட்டிருந்தாலே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 ஆல்மோஸ்ட் நீங்களே கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். எங்கேயோ போய் ஆல்மோஸ்ட் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 100 பங்கு எடுத்தீங்கன்னா ஒரு 25,300 வந்திருக்கும். சரிங்களா? ஜஸ்ட் ஒன் டேல. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பங்குல சூஸ் பண்ணி கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிட்டே இருக்கும். சரி நம்மளுடைய நோக்கம் சொல்லிட்டேன். பீக்கில் வாங்குறதை தவிர்க்கணும். நம்ம நல்ல டிஃப்ரென்ஸ் கீழே வரும்போது நம்ம கன்சிடர் பண்ணணும். அது வரையும் பொறுமையாக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு நிறைய குறைக்க இருந்தாலும். ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லா நண்பருக்குமே நன்றி. ஸோ உங்கள் ஆதரவு கொடுத்த எல்லா நண்பருக்குமே எனக்கு கோடான கோடி நன்றிகள். ஸோ ஏதாவது உங்களுக்கு ஃபர்தரான டீட்டெயில் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கம்பல்சரி உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். நன்றி மக்களே.